ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது ஃப்ரைடே வந்து குட் ஃப்ரைடே, அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே, ஈஸ்டர் சண்டே அண்ட் மண்டேயும் இங்கே ஹாலிடே. எப்பவுமே ஈஸ்டர் டைமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே 4 நாள் லீவு. எக்ஸ்ட்ரா 2 நாள் லீவ் எடுத்து நாங்கள் வந்து ஹாலிடேஸ்க்கு போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் கேம்பியர். அது வந்து சவுத் ஆஸ்திரேலியா சூப்பரான ஹாலிடே ஸ்பாட். ஸோ அங்கே தான் போகிறோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி போயிருக்கோம். அது வந்து மித்ரா பிறக்கிறதுக்கு முன்னாடி 10 years ஆச்சு நாங்கள் போய். ஸோ இப்போ வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு போகிறோம். ஏன்னா நமக்கு போகிறதுக்கு வேறு இடம் இல்லை. லக்கிலி சவுத் ஆஸ்திரேலியாவில் வந்து எந்த கேஸஸும் கிடையாது. இது உங்களுக்கு தெரியும், ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்களும் தெரியும். இங்கே நாங்கள் ரொம்ப ஓரளவுக்கு நார்மலான லைஃப் தான் லீட் பண்ணிருக்கோம். மாஸ்க் தேவையில்லை. சோஷியல் டிஸ்டன்சிங் அஃப்கோர்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம். பட் மாஸ்க் கண்டிப்பாக வந்து மேண்டேட்ரி கிடையாது. இப்போ நாங்கள் மவுண்ட் கேம்பியருக்கு காரில் போயிட்டுருக்கோம். ஸோ இட்ஸ் 4.5 hour டிரைவ். இப்போ கிளம்பிட்டுருக்கோம். மார்னிங் வெளியே கிளம்பணும்னு நினச்சோம். ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே, இப்படி தான் நடக்கும். பாதி வீடை பேக் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா நாங்கள் போய் சமைக்கிறதா பிளானு. ஸோ உங்களை நாங்கள் இறங்கினோடனே நான் என்னென்ன தூக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. நான் சமைக்க வந்திருக்கேன்னா இல்லை வந்து ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கேன்னா சந்தேகம் வரும். ஸோ நம்ம முதல்ல காரில் ஏறலாம், இங்கேருந்து கிளம்பிடலாம். அதுக்கப்புறம் வழியில் பேசிட்டே போகலாம். ஓகே, நம்ம கிளம்பிட்டோம். கிளம்பி 10 நிமிஷம் தான் ஆகுது. ஆனால் ஆல்ரெடி 10 இடத்துல நிறுத்திட்டோம். இப்போ வந்து பெட்ரோல் ஸ்டேஷனில் இருக்கோம். பின்னாடி எங்கள் வீட்டுக்கார் பெட்ரோல் போட்டுட்ருக்காரு. அதுக்கு முன்னாடி சூப்பர் மார்க்கெட் நின்னோம். அதுக்கப்புறம் வேறு எங்கேயும் நின்னோம். எங்கேயோ நின்னோம். ஒரு 2-3 இடத்துல நின்னோம். ஸோ கண்டிப்பாக வந்து 4.5 hours வந்து ஈவினிங் தான் போய் சேர போகிறேன்னு நினைக்கிறேன். தோசை மாவு விட்டு வந்துட்டேன். அது வேறு திருப்பி போய் எடுத்தேன். வெரி குட் ஸ்டார்ட். ஸோ பார்க்கலாம். 4.5 hour நான் வந்து 2 மணிக்காக ரூமில் போய் செக்இன் பண்ணணும்னு நினச்சேன். இங்கேயே மணி 10 ஆயிடுச்சு. லெட்ஸ் சி. கண்டிப்பாக வந்து சாயந்தரத்துக்குள்ளே போய் சேர்ந்துருவோம். இதில் என் ஹஸ்பண்ட் வந்து போகிற வழியிலே சில விஷயம்லாம் பார்த்துட்டு போகலான்னாரு. ஸோ கண்டிப்பாக வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பிரேக் எடுத்துருக்கோம். கிளம்பி வந்து 1 hour தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனில் இட்ஸ் டாய்லெட் பிரேக். ஸோ இந்த வழியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஊரில் தான் நீங்கள் இந்த மாதிரி டாய்லெட்ஸ் பெட்ரோல் ஸ்டேஷன் அதில் வச்சுருப்பாங்க. சம் பெட்ரோல் ஸ்டேஷனில் வந்து கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ஆக்சஸ் இருக்கும். பட் இங்கே வந்து ஐ திங்க் பப்ளிக் ஆக்சஸ் இருந்துச்சு. ஸோ அப்படியே எடுத்து ஜஸ்ட்டு பேக்கெல்லாம் உட்காந்துட்டு என்னால் 1 hour கூட உட்கார முடியல. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப ஹாட் வேறு. வெயில் பொழக்குது மண்டையை. இது எங்களுக்கு ஆட்டம் வேறு. ஆட்டமில் இப்படி வெயில் அடிக்குது. ஓகே ஆட்டமில் மண்டை பொழக்குது வெயில். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஊர். பட் இங்கே வந்து எல்லோரும் ஜென்ரலாக லாங் ட்ரைவ் போகிறவங்க இந்த இடத்துல பிரேக் எடுப்பாங்க. பெரிய பெரிய ட்ரக்கெல்லாம் போகுது. நிறைய பேர் வந்து நிறுத்தி பிரேக் எடுக்கிறாங்க. காஃபி ஷாப் இருக்கேன் பின்னாடி. எல்லாம் ட்ரக்ஸு கார்ஸு எல்லாமே இங்கே நிறுத்துவாங்க. அழகாக இருக்குது. ரொம்ப சின்னதாக அழகாக இருக்குது ஊர். இது நாங்கள் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி இதே மவுண்ட் கேம்பியர் போகும்போது இங்கே தான் பிரேக் எடுத்தோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து கண்டினியூ பண்ணோம். கிளம்பலாம், இல்லாட்டி லேட் ஆகிடும். வெயில். ஓகே, ஐயோ என் ஹஸ்பண்ட்காக வெயிட் பண்ணுறான். அவர் ஏதோ காஃபி வாங்க போயிருக்காரு. எனக்கு மூஞ்சில் சுரீல்னு வெயில் அடிக்குது. ஸோ ஹாட், சீரியஸ்லி அன்பிலீவபிள். ஆட்டம் வந்து ஹாட்டாக இருக்கு அப்படின்னு நீங்கள் வேறு கண்ட்ரியில் சொன்னீங்கன்னா எல்லோரும் ஆச்சரியப்படுவோம். ஓகே, நம்ம வந்து நம்ம ஜேர்னியை வந்து ரெஸ்யூம் பண்ண போகிறோம். நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா குனால் பைன் அப்படின்னு ஒரு இடம். இந்த இடத்துல வந்து இந்த பெயிண்டிங் ரொம்ப ரொம்ப பாப்புலர். இது ஏதோ ஒரு என்னன்னு தெரில, இதுக்கு பேர் என்னன்னு தெரில. இது ஏதோ ஒரு யூனிட் தான், மேனுஃபேக்சரிங் யூனிட் தான். ஸோ இந்த பெயிண்டிங் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இது இருக்குது. இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் ஃபஸ்ட்டு டைம் இறங்கி பார்க்குறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இங்கே வந்து பெயிண்டிங்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு வாட்டி டிஃப்ரெண்ட் பெயிண்டிங் சேஞ்ச் பண்ணுவாங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது என் பின்னாடி. ஓகே, இதுவும் ஒரு பிரேக் தான். நம்ம இறங்கி திருப்பி கண்டினியூ பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 6 hours ஆயிடுச்சு. நாங்கள் நிறைய பிரேக் எடுத்துட்டோம். சில பேர்லாம் 3.5 hours வந்துடுவாங்க ஃபாஸ்ட்டாக வந்து.
நாங்கள் வந்து ஆக்சுவலி 4.5 மணி நேரம் தான் ஆகணும் நீங்கள் நார்மல் ஸ்பீடில் இருந்தீங்கனால. பட் 6 ஹவர் கிட்ட ஆகிடுச்சு. பிகாஸ் நிறைய பிரேக் எடுத்துட்டோம், மாற்றி மாற்றி ஓட்டணும். எனக்கு ஷோல்டர் வலிக்குது. ஓகே, ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெளியில் போனோம். திங்ஸ் வாங்கணும் பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்லேருந்து. அதுக்கப்புறம் ஊர் சுற்றி பார்க்கணும். இந்த கீ பாக்ஸ் வந்து கீ வச்சுருந்தாங்க. இங்கே ரிசப்ஷன் கிடையாது. ஸோ இது நாட் தி கீ பாக்ஸ். ஸோ நாங்கள் அந்த நம்பர் போட்டு கீ ஓப்பன் பண்ணி இந்த ரூம் நம்பர் 8. இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து 2 ஸ்லீப்பர் தான். அதனால் ஒரு பெரிய கிங் சைஸ் பெட் இருக்குது. பட் நான் கேட்டேன், நாங்கள் 3 பேர் வரலாமா? இது மட்டும்தான் இந்த ஹோல் ஊர்லேயே அவைலபிளாக இருந்துச்சு. சோஃபா இருக்குது, ட்ரே இருக்குது, அண்ட் லுக் ஒரு பெரிய கிங் சைஸ் பெட் இருக்குது. 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களால் முடிஞ்சா அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு எடுத்துட்டோம். அண்ட் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இட்ஸ் அ நைஸ் பிளேஸ். இது வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் சமைக்கிற ஐட்டமையும் ஆக்சுவலி இங்கே வச்சிடலாம். நான் அன்பாக்ஸ் பண்ணால் எல்லாம் பயந்துருக்கீங்க. நான் என் கிச்சனையே வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கேன். எல்லா மளிகை சாமானும் உள்ள இருக்கு. இல்லை அது வந்து ஐஸ் பேக்கு தோசை மாவுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். மெல்ட் ஐஸ் ஐஸ் க்யூப்ஸ் வந்து ரெட் கவரில் கட்டி இது ஐஸ் பேக் ஃப்ரீசரில் வைக்கணும். அது ஃப்ரீசரில் வச்சுருக்கோம். போகும்போது எடுத்துகிட்டு போகணும். தோசை மாவு ஏன்னா 6 மணி நேரம் ட்ரைவ் வருது, வெயில் வேறு. ஸோ கண்டிப்பாக ஒரு மாதிரி புளிச்ச மாதிரி ஆகிடும். அதனால் வந்து ஐஸ் பேக்கை போட்டு அந்த ஐஸ் க்யூப் வந்து தண்ணி ஆயிடுச்சு. அதெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஃப்ரிட்ஜு நல்லா இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது. குட்டி ஃப்ரிட்ஜு. நாங்கள் ஆக்சுவலி ஒரு டீசன்ட் சைஸ், ஒரு ஹாலிடேக்கு டீசன்ட் சைஸ் ஃப்ரிட்ஜ். நம்ம தோசை மாவு ஆல்ரெடி உள்ளே வச்சுட்டோம். நான் ஒரு ஷெல்ஃபை வேறு கைட்டிட்டேன். ஏன்னா வந்து அந்த தோசை மாவு டப்பா ஃபிட் ஆகலை. இங்கே வச்சுட்டேன் அந்த ஷெல்ஃபை. இங்கே ஏதோ வச்சுருக்காங்க. ஸோ இட்ஸ் நீட் அண்ட் நைஸ். கரெக்டாக இருக்குது ஒரு 4 நாள் ஸ்டே பண்ணுறதுக்கு. ஐ ரியலி லைக் இட். வியூ சூப்பராக இருக்குது. கபர்ட்ஸ் இருக்குது. ஓகே, எதுவும் சாமான் இருக்குது. இது என்னோட பேகு, இதோட ரீடிங் புக்ஸ் இது வைக்கலாம். நைஸ். ஸோ நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னோட சமைக்கிற பாத்திரம், சமைக்கிற சாமான் ஃபுல்லாக இருக்குது. நான் 4 நாளுக்கு வந்து நம்மளால் வீட்டிலையே வந்து 4 நாளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கேயே சமைச்சிக்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு. 3 வேளை வெளியில் சாப்பிட்றதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆல்சோ இட்ஸ் கோட் பி வெரி எக்ஸ்பென்சிவ். அதனால் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே அப்படியே சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சில ஐட்டம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஈஸியாக குக் பண்ணுற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா மேகி நூடுல்ஸ். இது ஒரு பேக்கெட் ஒன்று வாங்கி வச்சுருந்தோம், ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல். இந்த பாக்கி நூடுல்ஸ் பேக்கெட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் அடுத்தது என்ன, இது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் பிளாஸ்டிக் கவர்ஸ். ஸோ ஏதாவது உள்ளே போடணுன்னா ஃப்ரீசர் பேக்ஸ் அப்படின்னு ஹோல்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா ரைஸ். நான் பாஸ்மதி ரைஸ் இதுக்கும் யூஸ் பண்ணேன். ஸோ அது வந்து ஒரு 2 கப்பு தான் எடுத்தேன் இந்த 1 கிலோ பேக்கில். ஸோ பாக்கி வந்து அப்படியே எடுத்து போட்டு வந்துட்டேன். ரைஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து இட்லி ரவை. ஸோ உப்மா செய்கிறதுக்கு இட்லி ரவை எடுத்து வந்திருக்கேன். இது வந்து சாதா செமலினா ரவை, கோதுமை ரவை. இதையும் இருந்துச்சு, இருந்த பேக்கெட் அப்படியே போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் ஒரு ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா வட்டப்பட்டி நிற்க மாட்டேங்குது. ஓகே, இது பார்த்திங்கன்னா வந்து கடுகு, சீரகம், அப்புறம் இது கடலைப்பருப்பு. இதெல்லாம் வந்து உப்புமா தாளிக்கிறதுக்கு இப்படி எடுத்து கையில் எடுத்து கொட்டுறதுக்கு உப்புமா தாளிக்கிறது. இது ஒரு ஐஸ்கிரீம் டப்பா. நாங்கள் ஒரு ஸ்ப்ரிங்குட் ஃபார்ம் நான் மினி வீடியோ எடுத்தேன். ஸோ அங்கே சாப்பிட்டோம், திருப்பி போனோம் நாங்கள். அந்த ஐஸ்கிரீம் டப்பா சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெல்லம் டப்பா. இதுக்குள்ள ஆக்சுவலி உப்பு இருக்குது. ஸோ இது இருக்கட்டும். பிளாஸ்டிக் டப்பாலாம் நான் அப்படியே திருப்பி போய் போட்டுருவேன். இதெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணுற மஞ்சத்தூள் மெத்துக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து அப்படியே நான் சின்ன பாட்டில்ன்றதுனால அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ பாட்டிலில் வந்து துவரம் பருப்பும் காஞ்ச மிளகா ஒரு 10 போட்டிருக்கேன்னா என்னன்னு தெரில. அப்புறம் ஆக்சுவலி பூண்டு வேறு இருக்குது உள்ள. ஒரு 5 பல்லு பூண்டு இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து நல்லெண்ணெய். சாதா எண்ணெய் வேறு நாங்கள் வாங்குவோம். இது வந்து காஃபி பாட்டில், பட் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். ஸோ இது எடுத்து இப்படி வச்சிடலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து
இட்லி பொடி அதுக்கு தான் நல்லெண்ணெய். அது தோசை ஊற்றுறதுக்கெல்லாம் நல்லெண்ணெய். தோசை மாவு உள்ளே இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோதுமை மாவு சப்பாத்தி செய்கிறதுக்கு கோதுமை மாவு வந்து 2 கவரில் பேக் பண்ணி அதை வந்து மூட்டை கட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது இங்கே இருக்குது. அண்ட் இது வந்து வீட்டில் அந்த உருளைக்கிழங்கு. ஸோ தயிர் சாதம் எதாவது செஞ்சால் வந்து டக்குன்னு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் காரணம் இருந்துச்சு. ஸோ மிளகாத்தூள் கூட வந்து தனியாத்தூள் லைட்டாக கலந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது எப்போது வச்சுருந்த பாட்டில் ஒரு அந்த பாட்டில்ஸ் எல்லாம் சின்ன பாட்டில்ஸ்லாம் நான் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தேன், எனக்கு எப்போ தேவைப்படுவேன்னு. ஸோ அதில் மிளகாத்தூளும் தனியாத்தூளும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்குமே தேவைப்படும். சிக்கன்லாம் வாங்கினா சமைச்சிடலாம் ஈஸியாக. அண்ட் வெங்காயம் வீட்டில் இருந்து 4 வெங்காயம் தான் இருந்துச்சு, அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்பளம், தயிர் சாதம் இல்லை ரசம் இல்லை சாம்பார் வைக்கிற பிளான் இருக்குது. ஸோ அதெல்லாம் செஞ்சால் ஜஸ்ட்டு குவிக்காக செய்யறதுக்கு அப்பளம். இது வந்து புடி கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அது யோசிக்கல, நான் கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து பெப்பர் இதுக்குள்ளே இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த என்னோடய இரும்பு தவா. நான் வந்து தவா இல்லாமல் வெளில வரமாட்டேன், அதனால் வந்து இரும்பு தவா தான் யூஸ் பண்ணுவேன். இவங்கெல்லாம் வச்சுருக்காங்களான்னு தெரில, சாமான் இருக்கான்னு எனக்கு தெரியல. அடுப்பு இருக்குது, நான் காட்டின மாதிரி ஃப்ளாட் அடுப்பு இருக்குது, பட் சாமான் இருக்கான்னு தெரில. பட் நான் என்னோடய தவா அப்புறம் என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் காட்டியிருப்பேன். ஸ்க்ரப்பர் இருக்குது. பிகாஸ் சம் அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ண பழைய இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யூஸ் பண்ணதே அப்படியே வச்சுருவாங்க. ஸோ எனக்கு அது பிடிக்காது. பட் செக் பண்ண புதுசு இருக்குது. ஸோ இதை நான் அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். புதுசாக வச்சுருக்காங்க. ஸோ நான் இது 2ஆக கட் பண்ணி சின்னதாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, இது வந்து மிச்சம். இந்த ப்ரெட்டு நேற்று வாங்கினேன், அதோட மிச்சம். அண்டு ஸோ தவா இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கர். மறக்காமல் இந்த விசிலில் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். விசில் விட்டுற போகிறேன்னு பயமாச்சு. அதுவும் இந்த கேஸ்கெட்டும் இருக்கணும்னு பார்த்தேன். ஸோ மறந்துட்டணும்னு ஒரு பயம் இருந்துச்சு, பட் இருக்குது. ஸோ ப்ரெஷர் குக்கர் ஒன்று வச்சுட்டு வந்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா வந்து பேசிக் கரண்டி 2 இருக்குது. இவங்க வச்சுருக்காங்க, என்னமோ வச்சுருக்காங்க. பட் நான் எப்போவுமே வெளில வந்து என்னோடய ஓன் சாமான் யூஸ் பண்ணுறதா ப்ரிஃபர் பண்ணுவேன். 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வீட்டில் யூஸ் பண்ணுறது. இது வந்து தோசை திருப்புறதுக்கு எதுக்காக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், தோசை ஊற்றுறதுக்கு. ஸோ 2 பேசிக் கரண்டி இருக்குது. அது தவிர பார்த்திங்கன்னா என்னோடய கடாய், இண்டோலியம் கடாய் ஒன்று இருக்குது. ஸோ இதுவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பொரிக்கிறதுக்கு வறுக்கிறதுக்கு எதுக்கோ. எனக்கு வந்து தூக்கமே வராது, இதெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா இவங்க வச்சுருக்காங்க, என்ன வச்சுருக்காங்கன்றதை காட்டுறேன். எனக்கு என்னமோ வந்து அவ்வளோவா பிடிக்கல. பார்த்திங்கன்னா இந்த கபோர்டில் வச்சுருக்காங்க. ஸோ காட்டுறேன் பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா. நானே இப்போ தான் பார்க்க போகிறேன். ஓகே, இது இருக்குது, அலுமினியம் ஃபாயில் இருக்குது, கிளிங் ரேப், அதாவது அந்த பிளாஸ்டிக் ரேப் இருக்குது, கரண்டி, அந்த கிரேட்டர், கொஞ்சம் பேசிக்ஸ் சாமான்லாம் இருக்குது. பட் இன்னும் ஓப்பன் மேஷர் அந்த மாதிரி. இது வந்து டோஸ்டர் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா கெட்டில் இருக்குது. பாத்திரம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இதில் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ளீனிங் இதான் வச்சுருக்காங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பர் புதுசாக தான் வச்சுருக்காங்க. ஸோ நான் அதுக்கு தான் பயந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். பட் இருக்குது. கிச்சன் டவல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்ப்ரே, அந்த ஆன்டிபாக்டீரியல் வைப்ஸ், அதை நானே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, இவங்களே வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த டிஷ் ட்ரைங் ட்ரே இதெல்லாம் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பூனு, இந்த கட்லெட், பேசிக் கட்லெட்லாம் வச்சுருக்காங்க. நான் சத்தியமாக அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு கத்தி மட்டும் தேவைப்படும், அது கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இங்கேருந்து மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, பேசிக் தட்டு, கிண்ணம், இந்த பேசிக் கட்லரி எல்லாமே இருக்குது. கிளாஸ் இருக்குது, தண்ணி குடிக்கிற கிளாஸ், காஃபி கப். ஓகே, அண்ட் இங்கே ஒன்றுமே இல்லை. பட் நம்ம சப்பாத்தி மாவு எடுத்துக்கோங்க, முக்கியமான ஐட்டத்தை காட்ட மாட்டேனே. சப்பாத்தி திரட்டுற கட்டை இருக்குது. என்னோடய ஓன் பிளேட்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். நாங்கள் வந்து பிளேட் சாப்பிடுவோம். ஒரு கிண்ணமாக கொண்டு வந்தேன். மிச்சுக்கு வந்து கிண்ணத்தில் சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். ரசம், சப்பாத்தி திரட்டுற கட்டை, அப்புறம் உருட்டுற கட்டை எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். இதோட பார்த்தீங்கன்னா எனக்கு ஓன் காஃபி கப்ஸையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பால் குடிக்கிறதுக்கு காஃபிக்கெல்லாம் அது உள்ளே வச்சுருக்கேன். நான் நார்மலாக வெளில வந்தேன், என்னோட ஓன் திங்ஸாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி வந்துட்டாங்க. இது ஐயோ என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க, லஞ்சுக்கு கேட்டால் இதான் வாங்கிட்டு வந்துருக்கீங்க. ஓகே, அது ஃபேமிலி பாக்ஸ் போய் தூக்கிட்டு வந்திருக்காங்க 2 பேரும். அப்பா தான். ஐயோ எனக்கு பிடிக்காது. சரி, அதுக்கு ஹங்கரி ஜாக்ஸ் வாங்கியிருக்கலாமே, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓ மை காட், அவர் லஞ்ச் இஸ் அரைவ்ட். நான் இதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அன்பாக்ஸ் பண்ணியிருந்த டைமில் இவங்க போய் லஞ்ச் வாங்கி வந்திருக்காங்க. ஸோ
ஸோ லஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் ஜாஸ்தி, எனக்கு கேஎஃப்சியில் பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. பட் இப்போ எல்லோரும் பசிக்குதுன்றாங்க, ஸோ எது கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. வாட்ஸ் திஸ்? ரொம்ப நிறைய இருக்கேன். கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துட்டு இப்போ வந்து வெளில போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ ஏரியா, சின்ன பார்பிக்யூ இருக்குது. இது வந்து எங்கள் ரூம் இருக்குது. பட் இங்கே வந்து 8 ரூம்ஸ் இருக்குது. 8 என்னமோ இருக்குது. 1 2 4 8 ரூம் இருக்குது. ஸோ 8க்குமே இது காமன். இது வந்து கெஸ்ட் லாண்ட்ரி. ஸோ 8 பேருக்கும் இந்த ஒரு காமன் லாண்ட்ரி. இவங்களுக்கு இன்னொன்று லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட் கூட இருக்குது, ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி இருக்குது. அதுவும் சேம் டைப் தான். பட் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்த பாருங்கள், கார் பார்க்கு. அது சின்ன ஏரியா தான், பட் அழகாக கட்டியிருக்காங்க. அண்ட் அவ்வளோ இந்த வெதர் வேறு நல்லா இருக்கா, ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது. ஸோ சூப்பர் மார்க்கெட் போகிறோம். போயிட்டு வீட்டுக்கு தேவையான, வீட்டுக்கு இல்லை ஹாலிடேக்கு தேவையான ஒரு 4-5 பொருள் வாங்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம அக்காமடேஷன்லேருந்து அப்படியே வெளியே தான் இந்த அக்காமடேஷன். இங்கேருந்து அப்படியே வெளில வந்தோடனே பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் ரோடு. நீங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ நாங்கள் நடந்தே போகிறோம். பால், முட்டை, தயிர் இதெல்லாம் வாங்கணும், ப்ரெட்டு. ஸோ நம்ம மெயின் ரோடு விட்டு வந்து 2 பில்டிங் தள்ளனோடனே சூப்பர் மார்க்கெட் தான். சூப்பர் மார்க்கெட் போய் என்ன வாங்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து கோல்ஸ் வந்திருக்கோம். இது வந்து 2 நிமிஷம் கூட இல்லை. இன்னும் சூப்பர் மார்க்கெட்டும் இருக்குது. நல்ல பெரிய ஊர், ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப வருஷம் ஆச்சு வந்து, அதனால வந்து எனக்கு புதுசாக தெரியுது. நான் இதெல்லாம் பார்க்காத இடம் மாதிரி. அப்போ இது கிடையாது, ஆக்சுவலி இது கோல்ஸ் புதுசு அப்படின்னாங்க. நான் அக்காமடேஷன் புக் பண்ணும்போது எதிர்க்க ஒரு புது கோல்ஸ் வந்திருக்கு அப்படின்னாங்க. ஸோ இதுதான் அந்த சூப்பர் மார்க்கெட், புத்தம் புதிய கோல்ஸ். அண்ட் ஆல்டியும் ஒரு சூப்பர் மார்க்கெட் தான். ஸோ ஈஸ்டருக்காக என்ட்ரன்ஸ்லேயே வந்து முட்டை சாக்லேட் கொடுத்தாங்க. அம்மா எடுத்துக்கு நாங்கள் ஜாலியாக. இது பார்த்திங்கன்னா ஈஸ்டர் பன்ஸ். இது த்ரூஅவுட் தி இயர் கிடைக்கும், பட் ஈஸ்டர் டைமில் கொஞ்சம் ஸ்பெஷல் எடிஷன் தான் போடுவாங்க. மித்து ஃபாண்டா. மித்து வந்து திட்டினேன் ஃபாண்டா எடுத்ததுக்கு. ஸோ இது ஹாலிடே, இது ட்ரீட்ன்றதுனால நான் எடுத்துருக்கேன். இல்லாட்டி நம்ம ஃபாண்டாலாம் குடிக்கக்கூடாது. அந்த ஜூஸ் பாட்டில் நீ எடுத்த ஹாலிடே ட்ரீட், அதுவும் சேல் இருந்ததுனால எடுத்தேன். ஒன்று 2 days தான் இருக்குதுக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம முடிச்சுட்டு வெளில போகிறோம். ரூமில் போய் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து ஒரு வாக்கிங் போகலாம். ஓகே, சாக்லேட் வச்சுருக்கேன். சாக்லேட் சாப்பிட்ணும் எனக்கு கெஞ்சிட்டே இருக்கா. சரி, நான் அலோவ் பண்ணுறேன். திங்ஸ் எல்லாம் முட்டை இப்படியே வச்சுருக்கேன். நான் இவ்வளோ ஃப்ரிட்ஜ் ஐட்டம்ஸ்லாம் உள்ளே வச்சிடறோம். தக்காளி 3 தான் வாங்கினேன். ஏன்னா வேணும் அப்புறம் வாங்கிட்டு அப்புறம் மிச்சம் பண்ண எல்லாத்தையும் தூக்கிட்டு போகணும். தயிர், தக்காளி, பால் 1 லிட்டர் தான் வாங்கியிருக்கோம். பார்ப்போம், தேவைப்பட்டால் ஒன்று வாங்கிக்கலாம். அது மித்துக்கு. ஓகே, இது வந்து மித்துக்கு மட்டும். ஏன்னா நமக்கு வந்து ஃபாண்டா இருக்கும். எனக்கு ஃபாண்டா ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் வாங்குறது கிடையாது. ஹாலிடே டைம் அப்படின்றதுனால கொஞ்சம் ட்ரீட் மாதிரி மித்துக்கு இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் கொடுக்கறது இல்லை. மித்துக்கே ஆச்சரியமாயிடுச்சு நான் வாங்கி கொடுத்தது. ஓகே, அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் அடிக்காச்சு. இன்னொரு வாக்கிங் போகலாம். ஓகே, no more Fanta after this Fanta. ஓகே, no more Fanta. Promise. மித்து வந்து எனக்கு கரெக்ட் பண்ணணும்னா, பிகாஸ் அவள் நான் ட்ரிங்க் எல்லாம் சாப்பிட்றதுனால நான் இந்த மாதிரி வாங்க எப்பாவது வாட்டி ரொம்ப டெம்ட். ஆனால் வந்து இன்னொன்று அதெல்லாம் வாங்கக்கூடாது. நம்ம அப்படியே எங்கள் ரூம் பேக் சைட் பார்த்தீங்கன்னா இந்த பார்க் இருக்குது. ஆக்சுவலி பேர் வந்து கேவ் கார்டன். மவுண்ட் கேம்பியரில் ரொம்ப 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 பாப்புலரான ஸ்பாட் இது. ஏன்னா அப்படியே இறங்கி கீழே அப்படியே சுற்றி கீழே போய் ஒரு கார்டன் இருக்கும். இது இங்கே தான் கீழே பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
கீழே போவோம், அப்படியே இறங்கி போனால் கீழே வந்து ஒரு கேவ் மாதிரி போவோம். இது வந்து ஃப்ரீ தான், சும்மா பக்கத்துலேயே இருக்க ஒரு சின்ன பார்க்கு. இந்த பார்க் வழி அப்படியே போனால் அப்படியே இறங்கி போனால் அழகாக அப்படியே சுழண்டு இறங்கலாம். ஸோ மவுண்ட் கேம்பியர் ஃபுல்லாகவே வந்து கேவ்ஸ் நிறைய இருக்கும். இப்படியும் போகலாம், இது வந்து ஸ்டெப்ஸ்லேயும் போகலாம், இல்லை அந்த ரேம்ப்லேயும் போகலாம். ஸோ ரேம்ப்ஸும் இருக்குது, ஸ்டேர்ஸும் இருக்குது. மவுண்ட் கேம்பியரே ஃபுல்லாக இந்த கேவ்ஸு இந்த மாதிரி க்ரீனான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆக்சுவலி நம்ம ஸ்டெப்ஸில் இறங்கிக்கலாம், இப்படி சுற்றணும். வா இப்படி வா. அம்மா எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. லுக் அட் தட், கீழே டீப்பாக ஒரு கேவ் இருக்குது. ஸோ நம்ம இறங்கி கீழே போய் ஜஸ்ட் அந்த கேவ் எட்டி பார்த்துட்டு வர போகிறோம். ஓகே, நமக்கு இந்த கேவ் கார்டன் குட்டி ஸ்பாட்டு தான், பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகான ஒரு ஸ்பாட். இங்கேருந்து கிளம்புறோம், அப்படியே சுற்றி வாக் பண்ணிட்டு திருப்பி ரூம் போவோம். வித்து போகலாம் வா, கம். இப்போ கீழே இங்கேருந்து வியூ சூப்பராக இருக்கு. இங்கேருந்து வியூ காட்டுற பாருங்க, இங்கேருந்து பாருங்கள் ஃபுல்லாக அந்த ஸ்டேஜில் இறங்கி கீழே இந்த சைடு வந்து கேவ் இருக்குது. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் லொக்கேஷன். இது வந்து கரெக்டாக நாங்கள் இருக்கிற அந்த ரூமுக்கு பேக் சைடே இருக்குது. ஓகே, நம்ம வந்து அப்படியே வாக்கிங் போயிட்டு தெருவாக உட்காந்துட்டு மேப்பை பார்த்தாலும் 4 தெரு தான் இருக்குது. 4 தெரு தான் சுற்றி வர போகிறோம். என்னமோ லேடி பகெல்லாம் பார்த்தோம். ஸோ ஜாலியாக இருக்குது, ரொம்ப குவைட்டாக இருக்குன்னு. அக்காமடேஷன்ஸ்லாம் அவ்வளோ ஃபுல்லாக இருக்கு, ஆனால் ரொம்ப பேர் வந்த மாதிரி தெரியல. ப்ராப்ளி எல்லாம் சுற்றிட்டு இருக்காங்களோ என்னவோ. எல்லாரும் ஈஸ்டர் மூடில் இருக்காங்க, நல்லா தெரியுது. ஈஸ்டர் எக்ஸ் இருக்குது, பன்னீஸ் இருக்குது எல்லா இடத்துலையும், ஹாட் கிராஸ் பன்ஸ். ஸோ வி ஆர் ஹேவிங் எ வெரி குட் டைம். இதுதான் ஃபஸ்ட்டு டே, இன்னும் போக 4 நாளைக்கு ஜாலி. நம்ம ரூம்க்கே திரும்பி வந்துட்டோம். இப்போ நைட்டு போய் டின்னர் செய்யணும். மத்தியானம் கேஎஃப்சியில் சாப்பிட்டோம், விச் இஸ் பேட். நைட்டு பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த தோசை மாவில் தோசை ஊற்றி அண்ட் இட்லி பொடி தான் தொட்டுக்கிட்டோம். ஸோ ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு அந்த கேஎஃப்சியில் சாப்பிட்டதுனால. அதனால் ஒரு 2 தோசை தான் சாப்பிட முடிஞ்சுது. அதுவே கொஞ்சம் டூ மச்சாக தான் இருந்துச்சு. ஸோ ட்ரைவ் பண்ணதுனால ரொம்ப டயர்டாக இருந்துச்சு 2 பேருக்கும். அதனால் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். அண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்து வெளியில் சுற்றுறதோட எவ்வளோ சமைச்சேன், எப்படி சமைச்சேன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு இல்லைன்னு நினச்சேன், பார்த்தா எல்லாமே இருந்துச்சு. சாப்பிங் போர்ட், பேன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் நான் வந்து ஸ்டீல் சாமான் மட்டும்தான் எடுத்தேன், நான்ஸ்டிக் பேன்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அது பார்த்தாலே நல்ல கண்டிஷனில் இல்லை. அதனால் நான் எல்லா ஸ்டீல் பேன்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். Until then, bye.